இருக்கக்கூடிய அமைப்புகள் நடவடிக்கை எடுப்பது மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய அமைச்சர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களும் கூட இந்த ஆட்சி என்ன செய்து கொண்டிருக்கிறது? நிதியமைச்சர் என்ன சொன்னார்? 30,000 கோடி ரூபாய் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் கொள்ளையடித்திருக்கின்றார்கள். அந்த பணத்தை வெள்ளை பணமாக்குவதற்கான முயற்சியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று நிதியமைச்சர் அவர்கள் சொன்னார்கள். அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்திலே தற்பொழுது ஒரு பொறுப்பாளர் என்ன சொல்லியிருக்கிறார்? துரைமுருகன் அவர்கள் பல ஆயிரக்கணக்கான கோடிகளை மணல் கொள்ளை மட்டுமின்றி பல்வேறு துறைகளிலே கொள்ளையடித்திருக்கின்றார் என்று சொல்கின்றார். அமைச்சர்களும் கட்சியினுடைய நிர்வாகிகளுமே அந்த ஆட்சியை பற்றி அந்த கட்சியை பற்றி காரி துப்பக்கூடிய நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. விரைவில் அமைச்சர்கள் மட்டுமல்ல, முதலமைச்சருடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், அவருடைய மகன், அவருடைய மருமகன், அவருடைய சகோதரி, அவருடைய மைத்துனர், சகோதரிக்கு மிகவும் வேண்டப்பட்டவர், அத்தனை பேரும் குற்றவாளிகள் என்று சிறையில் அடைக்கப்பட போகிறார்கள். நம்முடைய தலைவர் யாத்திரையை முடிக்கின்ற பொழுது 234 தொகுதிகள் யாத்திரை முடிவடைகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் எங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கும்? திராவிட மாடல் அரசு எங்கே நடக்கும்? புழல் செயல்தான் நடக்கும். அப்படிப்பட்ட நிலை இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் மக்கள் மத்தியிலே இந்த திராவிட முன்னேற்ற கழகம் அடித்திருக்கக்கூடிய கொள்ளைகளை பற்றி, மக்கள் பணத்தை ஒவ்வொரு அமைச்சர்களும் எத்தனை ஆயிரம் கோடிகள் கொள்ளையடித்திருக்கின்றார்கள் என்பதை பற்றி மக்கள் மத்தியிலே விளக்க வேண்டும். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும். 2026 கிடையாது, நம்முடைய யாத்திரை முடிகின்ற பொழுது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் இந்த யாத்திரையை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அவருடைய யாத்திரைக்கு தொகுதி தோறும் ஒவ்வொரு தொகுதியிலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் வழியும் ஆதரவு மட்டுமல்ல, மக்கள் தலைவர் பேசக்கூடியதை கேட்பதற்காகவும் கூட அவர் செல்லக்கூடிய எத்தனை கிலோமீட்டர் தூரம் நடக்கின்றாரோ அத்தனை கிலோமீட்டர் தூரம் மக்கள் நிற்பது மட்டுமல்ல, பார்ப்பது மட்டுமல்ல, பேசுவது மட்டுமல்ல, அவர் பேச்சை கேட்பதற்காகவும் கூட ஒவ்வொரு இடத்திலும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் இன்றைக்கு திரண்டு கொண்டிருக்கின்றார்கள் என்று சொன்னால் இது இந்த ஆட்சியின் மேல் இருக்கக்கூடிய வெறுப்பு. இந்த ஆட்சி மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது என்பது மக்கள் மத்தியிலே அறிந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே, இவர்கள் ஊழல்வான்கள் என்பதை தமிழகத்துடைய மக்கள் அத்தனை பேரும் அறிந்து கொண்டு விட்ட காரணத்தினாலே இந்த ஆட்சியை தூக்கி எறிய வேண்டும் என்பதற்காக அலை என பல ஆயிரக்கணக்கான பேர் திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். தலைவருக்கு ஆதரவளித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நல்லாட்சி தமிழகத்திலே அமைய வேண்டும். 2024 மிகப்பெரிய வெற்றி கிடைக்க வேண்டும். பாராளுமன்ற தேர்தலிலே 2026 தமிழகத்திலே பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி அமைக்கப்பட வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்றைக்கு திரண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள் இளைஞர்கள். எத்தனை ஆயிரம் இளைஞர்கள் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியின் பக்கம் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இன்றைக்கு படித்த இளைஞர்கள் எந்த இயக்கத்திற்காக செல்கின்றார்களா அல்லது பொதுமக்கள் மாற்றுக் கட்சியை சேர்ந்தவர்கள் எந்த இயக்கத்திற்கு செல்கின்றார்கள்? அது திமுக இருந்தாலும் சரி, அதிமுக இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியாக இருந்தாலும் சரி, கட்சி சாராதவர்களாக இருந்தாலும் சரி, வரக்கூடிய தேடி வந்து இணையக்கூடிய ஒரே இயக்கமாக இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இருந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்று சொன்னால் ஊழலற்ற ஆட்சி. பாரத பிரதமர் நரேந்திர மோடி எப்படிப்பட்ட ஆட்சியை 10 ஆண்டு காலமாக நடத்தி கொண்டிருக்கின்றாரோ, ஒத்த பைசா ஊழல் இல்லாத ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்றாரோ, அதே போல எப்படி வாரிசு அரசியல் இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கான திட்டங்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றாரோ, அதே போல ஒரு ஆட்சி, ஊழலற்ற ஆட்சி, அனைவருக்குமான ஆட்சி, அனைவருக்கும் வாய்ப்பு கொடுக்கக்கூடிய ஆட்சி, ஏழைகளுக்கான ஆட்சி, ஏழைகளை முன்னேற்றக்கூடிய ஆட்சி தமிழகத்தில் வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மக்கள் அணியணியாக திரண்டு கொண்டிருக்கின்றார்கள். நம் தலைவர்களுக்கு பின்னால் நிச்சயமாக மாற்றம் வரும், நிச்சயமாக மாற்றம் வரும். 2024 மாற்றம் வரும், 2026 ஆட்சி மாற்றம் வரும் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி அடுத்ததாக நம்முடைய மாவட்ட தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் கார்த்திகேயன் அவர்கள் வரவேற்பை ஆற்றுவார்கள். நாகப்பட்டினம் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக சற்று முன் 3 மணியில் கீழ்வேளூர் சட்டமன்றத்தை ஆரம்பித்து சிறப்பாக முடித்து இங்கே நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. ஒரு மாசத்துக்கு முன் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி தலைவரே சொன்னார், இந்த லெட்ட மாவட்டத்தில் வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதி நம்பர் 1 அப்படின்னாங்க. அதை விட இன்று நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி நம்பர் 1 சொல்ல போறாங்க. உங்களை எல்லாம் பார்க்கும்போது மிகவும் சிறப்பா இருக்கு. ஆகவே இந்த நிகழ்ச்சிக்காக நம்மளுடைய மாநில பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய கருப்பு முருகானந்தம் அவர்களும், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் சகோதரர் வரதராஜன் அவர்களும்,
மாநில செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் நேதாஜி அவர்களும் மற்றும் என் பின்னால் அமர்ந்திருக்கின்ற அத்தனை இந்த ஸ்டேஜில் இருக்கிற அத்தனை மாநில மாவட்ட மண்டல் அத்தனை பொறுப்பாளர்களுக்கும் எதிரிலே இருந்திருக்கும் அத்தனை பொதுமக்களுக்கும் மற்றும் வர்த்தக பெருமக்களுக்கும் மற்றும் மீடியா பெருமக்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு அனைவரும் வருக 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 என்று சொல்லி நம்மளுடைய (2026) தமிழகத்தின் முதலமைச்சர் ஐயா நம்மளுடைய தலைவர் அண்ணாமலைஜி அவர்கள் நிறைய அவருடைய இயல்பு மற்ற நிறைய பேசலாம், இருப்பினும் காலம் கடந்து விட்டது. அதனால நம்ம தலைவரை பேச நான் உங்கள் முன் அளிக்கின்றேன். தலைவர் பேசலாம். அன்பார்ந்த பெரியவர்களே, தாய்மார்களே, 2 முறை நாங்கள் இதற்கு முன்பாகவே நாகப்பட்டினத்திற்கு வந்திருக்க வேண்டும். கடும் மழையின் காரணமாக ஒரு முறை ஒத்திவைத்தோம். சென்னையினுடைய வெள்ளப்பெருக்கு காரணமாக நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய சகோதர சகோதரிகள் அங்கு தேவைப்பட்டார்கள் வேலை செய்வதற்காக. அதற்காக 2வது முறை ஒத்திவைத்தோம். 2 முறை ஒத்திவைத்தும் கூட ஒரு துளி கூட உற்சாகம் குறையாம இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரையில் அனைவரும் ஒரு மிகப்பெரிய உற்சாகத்தோடு எழுச்சியோடு இந்த யாத்திரையிலே பங்கெடுத்திருக்கின்றீர்கள். முதல்ல உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வணக்கத்தை, வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பரீட்சைங்க, பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழக மக்கள் ஒரு பரீட்சை வைத்தார்கள். என்ன பரீட்சை வச்சாங்க? நாங்க பாரதிய ஜனதா கட்சி மோசமாக இருக்கக்கூடிய அந்த திமுக ஆட்சியை எதிர்த்து பேசுவதற்கு துணிவு இருக்கிறதா, தைரியம் இருக்கிறதா? சட்டமன்றத்தில் 4 எம்எல்ஏக்கள் நமக்கு இருக்கிறாங்க. நம்மை விட பெரிய கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் இருக்கின்றார்கள். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி திமுக ஆட்சிக்கு வந்த முதல் நாளிலிருந்து உங்களுடைய குரலாக, சாமானிய மக்களுடைய குரலாக, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஒரு சதி செயலும் கூட, ஊழல் செய்வதற்காக தயாராகி கொண்டிருந்த பொழுதும் கூட, ஊழல் செய்த பிறகும் கூட, மோசமான சட்டங்களை கொண்டு வந்து மக்களை வாட்டி வதைக்க தயாரான பொழுது கூட ஒரு முறையும் கூட உங்களுக்காக பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறது. அதிகாரத்தை எதிர்த்து நிற்கின்றோம், அமைச்சர்களை எதிர்த்து நிற்கின்றோம், ஊழல்வாதிகளை எதிர்த்து நிற்கின்றோம். எண்மண் எண் மக்கள் யாத்திரையினுடைய முக்கியமான நோக்கம் நம்முடைய கட்சியை பட்டி தொட்டி எல்லாம் எடுத்துச் செல்ல வேண்டும். உங்களுடைய வாசலுக்கே வந்து உங்களை சந்திக்க வேண்டும். நாம் ஒரு இடத்துல கூட்டம் போட்டு உங்களை கூப்பிடக்கூடாது. உங்களுடைய வீட்டு வாசல்ல நடந்து வந்து உங்களை பார்க்க வேண்டும், உங்களிடம் நலம் விசாரிக்க வேண்டும். 9 ஆண்டுகள் பாரத பிரதமருடைய ஆட்சி எப்படி இருக்குன்னு உங்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கணும். நம்முடைய ஆட்சி திட்டங்கள்ல யாரெல்லாம் பயன்பெற்று இருக்கின்றார்களோ அவர்களை சந்திக்க வேண்டும். அவருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு மாறி இருக்குன்னு பார்க்கணும். வீடே இல்லாதவங்க, குடிசை வீட்டில் இருந்தவங்க, கஷ்டத்தில் இருந்த ஒரு சகோதரி தாய்மார் மோடி ஐயாவுடைய மோடி வீடு, கான்கிரீட் வீடு வந்த பிறகு வீடு எப்படி மாறி இருக்கு, வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு. 1947 இருந்து 2014 வரை கேஸ் அடுப்பை எட்டி பார்க்காத வீட்டுக்கு கிட்டத்தட்ட 18 கோடி வீடுகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மோடி ஐயாவுடைய இலவச கேஸ் அடுப்பு கொடுத்திருக்காங்க. எப்படி அவர்கள் வாழ்க்கை மாறி இருக்கு. ஊழலே இல்லாத 9 ஆண்டு காலம் நம்முடைய மத்திய அரசுடைய ஆட்சி நீங்க எப்படி பார்க்கிறீங்க, மோடி ஐயாவை எப்படி பார்க்கிறீங்க? இதையெல்லாம் நேரடியாக உங்களிடம் பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும். நம்முடைய திட்டங்களை எல்லாம் உங்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதே நேரத்தில் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மோசமான இந்த திமுக ஆட்சியினுடைய அவலங்களை உங்களிடம் எடுத்து பேச வேண்டும் என்பதற்காகத்தான் அந்த யாத்திரையை நாங்கள் வடிவமைத்தோம். ஜூலை 28ஆம் தேதி ராமேஸ்வரத்தில் ஆரம்பித்த யாத்திரை 129வது தொகுதியாக நாகப்பட்டினத்துக்கு வந்திருக்கின்றோம். 128 தொகுதிகளை தாண்டி தென் தமிழகத்தை கடந்து, கொங்கு பகுதியை கடந்து, மத்திய தமிழகத்தை கடந்து, டெல்டா பகுதியினுடைய கடைசி தொகுதியில் நின்று கொண்டிருக்கின்றோம். ஆனாலும் இது ஒரு சாதாரணமான இடம் கிடையாது. 400 ஆண்டுகள் கிழக்காசியாவுடைய வரைபடம் எப்படி இருக்க வேண்டும் என்று இந்த நாகப்பட்டினத்தில் அமர்ந்து நீங்கள் தீர்மானித்தீர்கள். விஜயாலய சோழன் காலத்தில் ஆரம்பித்து ராஜேந்திர சோழன் 3ஆம் ராஜேந்திர சோழன் வரை 400 ஆண்டுகள் முழு கிழக்காசிய நகரத்தையும் கூட, அங்க இருக்கக்கூடிய எல்லா நாட்டையும் கூட
சோழர்களுடைய கப்பல் படை இங்கிருந்து புறப்பட்டுச்சு, இங்கிருந்து புறப்பட்டு போச்சு. கங்கை கொண்டான் கடாரம் கொண்டார் என்று சொல்வார். கடாரம் என்பது மலேசியாவில் இருக்கக்கூடிய பகுதி. அந்த கடாரத்தையும் கூட தன்னுடைய வெற்றி வாளால் பிடித்து சோழ பேரரசோடு இணைக்கப்பட்ட பொழுது கப்பல்கள் இங்கிருந்து போச்சு. அப்படிப்பட்ட அற்புதமான சரித்திர சான்று இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மண்ணிற்கு நம்முடைய எண்மண் எண் மக்கள் யாத்திரை வந்திருக்குதுங்க. சாதாரண ஊர் கிடையாது, சாதாரண ஊர் கிடையாது, வணிக நகரம். உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வணிகர்களுமே சோழர்களுக்கு இங்க வந்து வணிகம் செய்ய வேண்டும் என்றால் இங்கே வருவார். ரோமானர்களுடைய நாணயங்கள் கண்டெடுக்கப்பட்டிடும். காலத்தால் அழிக்கப்பட முடியாத புகழ் பெற்ற நாகப்பட்டினத்திற்கு இந்த புண்ணிய மண்ணில் இன்று எண்மண் எண் மக்கள் யாத்திரை, அதன் மூலமாக தலைவர்களும் தொண்டர்களும் நாங்கள் கால் பதித்திருக்கின்றோம். இங்க இருக்கக்கூடிய மீனவ பெருங்குடி மக்கள், நம்முடைய மீனவ சொந்தங்கள், கடலை சார்ந்திருக்கக்கூடிய சகோதரர்கள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுல மீனவ சொந்தங்களை சிவன் படவர் என்று சொல்கின்றார். அதாவது அப்பவே சிவபெருமானை வழிபட்டு சுத்த சைவர்களாக இருந்த மீனவர்கள் அப்பிருந்த 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கல்வெட்டு. அப்படிப்பட்ட அழியாத ஒரு சரித்திரத்தை புகழாக கொண்டிருக்கக்கூடிய மீனவ சொந்தங்கள் இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திற்கு வந்திருப்பது எங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சி. அது மட்டும் இல்லைங்க, சிக்கல் சிங்காரவேலர் கோவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு வந்திருக்கின்றோம். சூரபத்மனை சம்மாரம் செய்ய வேண்டும் என்று பராசக்தி கிட்ட வேல் வாங்கி சென்ற பொழுது சிக்கல் இருந்து வாங்கிட்டு போனார். இன்னைக்கு தமிழகத்திலே நிறைய சூரபத்மனை வதம் செய்ய வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. ஊழல் என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும், குடும்ப ஆட்சி என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும், பேராசை என்கின்ற சூரபத்மனை வதம் செய்ய வேண்டும், அரசியலே மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கக்கூடிய சூரபத்மன்களை எல்லாம் வதம் செய்ய வேண்டும். அதற்கு சிக்கலிலிருந்து ஆரம்பித்தீங்கன்னா நமக்கும் வெற்றி கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கையில இந்த யாத்திரை இங்கே இருக்கிற சகோதர சகோதரி. அப்படிப்பட்ட சரித்திர புகழெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய 63 நாயன்மார்களே முக்கியமான ஒருவராக இருக்கக்கூடிய அதிபத்த நாயன்மார்களுடைய ஊரும் கூட இது. எதுக்கு இதெல்லாம் சொல்றாங்க? இந்த புகழை எல்லாம் இங்கு இருப்பவர்கள் யாரும் பேசுவது கிடையாது. திமுக வந்தாங்கன்னா சரித்திரத்தையே 1967 இருந்து தான் பேசுவாங்க. அதற்கு முன்பு என்ன நடந்துச்சுன்னு கூட சொல்ல மாட்டாங்க. 1000 ஆண்டு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு உங்களுடைய சரித்திரம் இப்படிப்பட்ட சரித்திரம். இன்னைக்கு நாகப்பட்டினம் எங்க இருக்குன்னு பார்ப்போங்க. சோழ காலத்தில் எப்படி இருந்தோம்னு பேசிட்டோம். கடந்த 70 ஆண்டுகளிலே நாகப்பட்டினம் எப்படி இருக்கிறது என்பதை பேசுவதற்காகவும் இங்க வந்திருக்கின்றோம். தமிழகத்தினுடைய இந்த மொத்த மாநிலத்தினுடைய உற்பத்தி திறன், நம் பொருட்கள் எல்லாம் உற்பத்தி பண்றோம். எந்தெந்த மாவட்டம் முதன்மை மாவட்டமா இருக்கிற பாத்தீங்கன்னா சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், இந்த 4 மாவட்டங்கள் மட்டுமே தமிழகத்தினுடைய 32% 32 விழுக்காடு உற்பத்தி திறன் இந்த 4 மாவட்டம். 1000 ஆண்டுகளுக்கு முன்பு கோலோச்சிய 400 ஆண்டுகள் கிழக்கு ஆசியாவினுடைய வரைபடத்தை தீர்மானித்த நாகப்பட்டினம் எங்க இருக்குனாங்க? தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல வெறும் 1.3 விழுக்காடு மட்டுமே நாகப்பட்டினம் என்னை கொடுக்குது. எப்படி தேய்ந்திருக்கிறது பாருங்க. எப்படி இருந்த ஊர் சரித்திரத்தில் எப்படி நிலைத்து நின்ற ஊர் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியில தொடர்ச்சியா கடந்த 50-60 காலத்துல எப்படியெல்லாம் தன்னுடைய பொலிவை எல்லாம் இழந்து தமிழகத்தினுடைய உற்பத்தி திறன்ல வெறும் 1.3% எங்க இருக்குதுங்க. அதனாலதான் இளைஞர்கள் வெளியே வேலைக்கு போறீங்க. நாகப்பட்டினத்திலிருந்து இளைஞர்கள் வெளியே வருகின்றீர்கள். திருப்பூருக்கு வர்றீங்க, கோயம்புத்தூருக்கு வர்றீங்க, காஞ்சிபுரத்துக்கு வர்றீங்க, சென்னைக்கு வர்றீங்க, மதுரைக்கு வர்றீங்க, சிங்கப்பூருக்கு போறீங்க, மலேசியாவுக்கு போறீங்க, லண்டனுக்கு போறீங்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு போறீங்க. ஆனா ஒரு காலத்தில் நாகப்பட்டினத்தினுடைய துறைமுகத்திற்கு உலகமே வந்துச்சு. ஆனா இங்கிருந்து இளைஞர்கள் இன்னைக்கு நாகப்பட்டினத்திலிருந்து உலகை நோக்கி போறாங்க. இதை மாத்தணுங்க ஐயா, மாற்ற வேண்டிய நேரம் வந்து விட்டது. அந்த கடிகாரத்தை திருப்ப வேண்டும். 2024 பாராளுமன்ற தேர்தல் நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறது. மறுபடியும் இந்திய வரைபடத்தில், உலகத்தினுடைய வரைபடத்தில் இந்த பொலிவுமிக்க நாகப்பட்டினத்தை மறுபடியும் கொண்டு வர வேண்டும் என்றால் அது நரேந்திர மோடி என்கின்ற ஒற்றை மனிதனால் மட்டும்தான் முடியும். பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தாங்க முடியும். அது மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சி பார்த்தீங்கன்னா அதனுடைய மனித வளர்ச்சி குறியீடு என்று சொல்லுவோம். தமிழகத்திலே கடைசியிலிருந்து 7வது மாவட்டமாக நாகப்பட்டினம் இருக்கு. அப்படின்னா 32 மாவட்டங்கள் உங்களுக்கு மேல இருக்காம். 32 மாவட்டங்கள் உங்களுக்கு மேல, கடைசியிலிருந்து 7வது மாவட்டமாக நாகப்பட்டினம், கடைசி மாவட்டமாக அரியலூர், கடைசியிலிருந்து 7வது மாவட்டமாக நாகப்பட்டினம். எதற்காக நான் சொல்றேன்னாங்க, திராவிடத்தால் அழிந்த ஒரு மாவட்டம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அரியலூர் ஒரு மாவட்டம், பெரம்பலூர் ஒரு மாவட்டம், திராவிடத்தால் அழிந்த இன்னொரு மாவட்டம்னா நாகப்பட்டினம் மாவட்டம்.
இப்படிப்பட்ட சரித்திர புகழ் இருந்து, கடற்கரை இருந்து, துறைமுகம் இருந்து, ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் மீனவர்கள் இருந்து, தமிழகத்தில் எந்த ஒரு மாவட்டத்திற்கும் இல்லாத இயற்கை வளம் இருக்கக்கூடிய நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய வளர்ச்சி என்பது திராவிட அரசியலே பின்னோக்கி சென்றிருக்கிற சகோதர சகோதரிகளை, இதை சரிப்படுத்துவதற்கு நமக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு நல்ல பாராளுமன்ற உறுப்பினர் வேணும். இந்த பாராளுமன்ற உறுப்பினருடைய ஒரே ஒரு சாதனை, கடந்த 5 ஆண்டுகள்ல உங்க எம்பி ஒரு சாதனை பண்ணியிருக்காருன்னாங்க, திருவாரூர்ல அவருடைய குடும்பத்தினுடைய திருமணத்தை நடத்திய பொழுது அதற்கு முதலமைச்சர் அவர்கள் தலைமை தாங்கினார். அவர் பண்ண முதல் சாதனை. இரண்டாவது சாதனை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய எம்பிக்கள்ல பாராளுமன்றத்திற்கு மிக குறைவாக போனது உங்களுடைய எம்பி. ரொம்ப குறைவா போனது கருப்பண்ணனுடைய எம்பி எஸ் பழனிமாணிக்கண்ணன். அவர் தான் ரொம்ப குறைவு இருக்கிற எம்பியிலேயே பாராளுமன்றத்திற்கு 49% தான் போனார், மிச்ச நேரம் போகவே இல்லை. இரண்டாவது மோசமான அட்டெண்டன்ஸ். இன்னைக்கு ஸ்கூல் குழந்தைங்களா இங்க இருக்கிறீங்களா? யாராவது இந்த கை தூக்கம் பார்க்கலாம். ஸ்கூல் குழந்தைங்க அங்க இருக்காங்க. கண்ணு எவ்வளவு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா அவளை பரிசு எழுத விட மாட்டாங்க. எவ்வளவு அட்டெண்டன்ஸ் எடுக்கணும்? 70, 80, 90, 80, 70, 70. அந்த பாப்பா சொல்றாங்க, மாமா 70% எனக்கு அட்டெண்டன்ஸ் இல்லைன்னா மிஸ் பரிசு எழுத விட மாட்டாங்க. ஆனா உங்களுடைய எம்பியினுடைய லோக்சபா அட்டெண்டன்ஸ் 56%. அப்ப நீங்க 2024 பரீட்சை எழுத விடுவீர்களா விடமாட்டீர்களா என்கின்ற கேள்வியை என் மண் என் மக்கள் யாத்திரையில நாகப்பட்டினத்தில் உங்களிடம் கேட்பது என்னுடைய கடமையாக இருக்கிற சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே. பாராளுமன்றத்துக்கு போறதில்லை. பாராளுமன்றத்துக்கு போனாத்தான மக்கள் பிரச்சனையை பேச முடியும், போனாத்தான துறைமுகத்தினுடைய பிரச்சனையை பேச முடியுங்க, போனாத்தான மீனவ சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச முடியும், விவசாய சொந்தங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை பேச முடியும். பாராளுமன்றத்திற்கே போகாத ஒரு எம்பியாக இருக்கக்கூடிய இந்த தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் செல்வராஜ் அவர்கள் இருக்கிறாங்க. சரி, எம்பி தான் போய் தொலைட்டு எம்எல்ஏ பத்தி பேசுவோம். நாகப்பட்டினம் எம்எல்ஏ பத்தி பேசுவோம். ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் நாகப்பட்டினத்தினுடைய எம்எல்ஏ அண்ணா இருக்காரு. எங்க இருக்காருன்னா சென்னையினுடைய டிவி ஸ்டுடியோல இருக்கார், நாகப்பட்டினத்தில் இல்ல. அவர் சென்னையினுடைய டிவி ஸ்டுடியோல இந்த தனியார் தொலைக்காட்சி நிறுவனம் இன்னைக்கு நம்ம அக்கா வச்ச சாம்பார்ல உப்பு அதிகமா காரம் அதிகம்னா ஆளூர் ஷானவாஸ் அவர்கள் இல்ல உப்பு அதிகம் அப்படிம்பார். இல்ல நம்ம சகோதரி வீட்டுல தயிர் புளிச்சு போச்சா புளிக்கலையா முதலாளி ஆளூர் ஷானவாஸ் இல்ல தயிர் புளிச்சு போச்சு. இதுக்காங்க ஒரு எம்எல்ஏ பெயர் நாகப்பட்டினத்தினுடைய எம்எல்ஏ டிவியில வரும்போது கீழே ஆளூர் ஷானவாஸ் நாகப்பட்டினத்தினுடைய எம்எல்ஏ என்று போட்டுக் கொள்வதற்காக ஒரு பொறுப்பு. ஆனா பாதி நேரம் தொலைக்காட்சி விவாதத்தில் அமர்ந்து கொண்டு பொய்யை பேசுவதை மட்டுமே தன்னுடைய முழு நேர வேலையாக வைத்திருக்கக்கூடிய ஆளூர் ஷானவாஸ் அவர். எம்எல்ஏனாலே பிரயோஜனம் இல்லை, எம்பினாலே பிரயோஜனம் இல்லை. அதனால் நாகப்பட்டினம் மக்களை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கின்றோம். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி, இந்த 3 மட்டும்தாங்க நம்முடைய தாரக மந்திரம். 2024 2029 வரை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய பாராளுமன்ற உறுப்பினர் இந்த 3 வார்த்தையை மட்டும்தான் பேச போகின்றார். வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சி. திட்டங்களை கொண்டு வருவது, தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது, கடல் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, விவசாயம் சார்ந்த தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, இங்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு நாகப்பட்டினத்திலே வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுவது. இதை மட்டுமே நம்முடைய வேலையாக 5 ஆண்டுகள் செய்யணுங்க. அப்பதான் நீங்க 1.3% உற்பத்தி திறன் தமிழகத்தில் கடைசியிலிருந்து 7ஆவதா இருக்கிறேன். அதை மாற்றி அடுத்த 10 ஆண்டுகள் இலக்கு வைத்து முதல்ல இருந்து 5க்குள்ள வரணும்னாங்க 10 ஆண்டுகள் நமக்கு ஒரு நல்ல எம்பி வேணும். 10 ஆண்டு அத்தனை தொலைநோக்கு பார்வையோடு வேலை செய்ய வேண்டும். தலைகீழாக மாற்றி சரித்திரத்தை புரட்டி போட்டு விஜயாலய சோழன் காலத்தில் இருந்த பெயரும் ராஜராஜ சோழன் 3 ராஜேந்திர சோழன் காலத்தில் இருந்த பெயரும் திரும்ப நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்துக்கு கிடைக்க வேண்டும் என்றால் அது பாரதிய ஜனதா கட்சியால மட்டும்தாங்க முடியும். அது மட்டுமில்லை சகோதர சகோதரிகள், இன்னைக்கு நீங்க நாகப்பட்டினத்தை ஒரு முறை சுத்தி பாருங்க, திரும்பி பாருங்க, இந்த ஊரெல்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு. ஒரு முறை நீங்க திரும்பி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாநில அரசு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு ஒரு முறை திரும்பி பார்ப்போம். அதனால்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு ஆட்சிக்கு வருவதற்காக பொய்யா அள்ளி தெளிச்சாங்க. உங்ககிட்ட நாகப்பட்டினத்திலே குளிர்பதன கிடங்குகள் அமைப்போம் என்று சொன்னார்கள், செஞ்சாங்களா? 511 தேர்தல் வாக்குறுதி இல்லைங்க.
நாகூர் அரசு மருத்துவமனையிலே வசதிகளை மேம்படுத்துவோம் என்று தேர்தல் வாக்குறுதியில் சொல்லி இருக்கின்றார்கள். இல்லைங்க. நாகப்பட்டினத்திலே உர தொழிற்சாலை அமைக்கப்படும். இல்லைங்க. நாகப்பட்டினத்திலே கடல் உணவு மண்டலம் உருவாக்கப்படும். ஏன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில 30 மாசம் ஆச்சுனா திரும்பி உங்களுக்கு படிச்சு காட்டுறாங்க. இல்லை. நாகப்பட்டினம் அக்கரைப்பேட்டை மீன் இறங்குதளம் நவீன தரத்துடன் விரிவாக்கம் செய்வோம். இல்லை. நாகூர் முதல் கோடியக்கரை வரையிலான கடற்கரை கிராமங்கள் பாறை கற்கள் அமைத்து பாதுகாக்கப்படும். இல்லை. இன்னுமே மீனவ சொந்தங்களுக்கு பிரச்சனை தான். நாகப்பட்டினம் நகரத்தில் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி தொடங்குவோம். இல்லை. திருமருகல் ஒன்றியத்தில் பருத்தி கொள்முதல் நிலையம் அமைப்போம். இல்லை. நாகப்பட்டினம் நகரத்தில் கடுமையாறு மற்றும் உப்பனாறு கரைகள் நீளும் கரைகளை உயர்த்தி நகரத்தில் நீர் போகாமல் பாதுகாப்போம். இந்த முறை தென் தமிழகம் சென்னை எப்ப நாகப்பட்டினத்துக்கு வெள்ளம் வருதுன்னு நமக்கு தெரியாதுங்க. அது ஆண்டவன் நாம் வேண்டிக்கணும். திமுக கார ஆட்சியில வெள்ளம் வந்துடக்கூடாது. திமுக ஆட்சியில வெள்ளம் வந்துருச்சுன்னா 12-13ஆம் தேதி இந்த மாசம் டிசம்பருங்க மழை வரும். எல்லோ அலர்ட் கொடுத்தாங்க. எல்லோ அலர்ட்னா 10 நாளுக்குள்ள கடினமான மழை வரும் என்று அர்த்தம். 13ஆம் தேதி அலர்ட் கொடுக்கிறாங்க. தென் தமிழகத்தை பொறுத்தவரை இந்த மாசம் 18ஆம் தேதி 19ஆம் தேதி 17ஆம் தேதி இரவிலிருந்து கனமழை. திருநெல்வேலியினுடைய மேயர் எங்க இருக்கிறாருனாங்க சேலத்துல இளைஞரணி மாநாட்டுக்கு பந்தல் போட்டுட்டு இருக்கார். முதலமைச்சர் எங்க இருக்காருன்னா இல்லம் தேடி முதல்வர் நிகழ்ச்சியை கோயம்புத்தூர்ல துவங்கி வச்சுட்டு இருக்கார். சரி, மழைதான் வந்துருச்சு. மேயர் இல்ல, எம்எல்ஏ இல்ல, முதலமைச்சர் இல்ல, எப்பவாச்சும் வருவீங்கன்னா 19ஆம் தேதி முதலமைச்சர் டெல்லிக்கு போறாரு. இந்தி கூட்டணி மீட்டிங். அங்க போய் பஜ்ஜி போண்டெல்லாம் சாப்பிட்டுட்டு சரி வந்துட்டுமே போற போக்குல பிரதமர்கிட்ட நேரம் கேட்போம். பிரதமர் நல்லவர், போற போக்குல கேட்டா அவரும் கொடுப்பாருன்னு பிரதமர்கிட்ட நேரம் கேட்கிறார். நல்ல பிரதமர், அவரும் நேரம் கொடுக்கிறார். 10:30 மணிக்கு இரவு நேரம் கொடுக்கிறார். என்னங்க பிரச்சனை வந்து சொல்லுங்க. அதையெல்லாம் பார்த்துட்டு சரி காலையில விமானத்தில் தூத்துக்குடி வருவார்னா விமானத்தை எடுத்துட்டு சென்னை போறார். மத்திய அரசினுடைய அதிகாரிகள் 20ஆம் தேதியே தூத்துக்குடிக்கு திருநெல்வேலிக்கு சென்று எந்த பிரச்சனை ஆய்வு எல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரு பேரிடர் நிகழ்ந்த பிறகு மத்திய அரசினுடைய அதிகாரிகள் வந்த பிறகு 24 மணி நேரம் கழித்து தூத்துக்குடிக்கு சென்ற ஒரே முதல்வர் நம்முடைய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர். அதனால்தான் நாம் அனைவருமே வேண்டிக் கொள்ள வேண்டும். இவ்வளவு காலத்தில் நம்ம கனமான மழை வந்துச்சுன்னா போட்டை வச்சுக்கிட்டு தான் இங்கிருந்து அங்க போகணும். அடுத்து திமுகவுடைய தேர்தல் வாக்குறுதி சென்னை கொடுப்பாங்க. நாங்க 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சா வீட்டுக்கு போட்டு வாங்கி கொடுப்போம். இதுதான் அவங்க சொல்ற ஒரே தேர்தல் வாக்குறுதி பாக்கி இருக்கு. ஆனால் இன்னைக்கு நாகப்பட்டினத்தில் கொடுத்திருக்கக்கூடிய எந்த தேர்தல் வாக்குறுதியுமே நிறைவேற்றாம நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லுகின்றார் 511 தேர்தல் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்தோம். அதிலே 99% தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கின்றோம். முதலமைச்சர் தெரியாம தான் கேட்கிறேன். நாகப்பட்டினத்துக்கு நீ கொடுத்த இத்தனை தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல. நானும் ஒரு சட்டமன்றமாக செல்லும் பொழுது எல்லா தேர்தல் வாக்குறுதியும் படிச்சு காட்டுற எங்கேயுமே நிறைவேற்றல. இதுவரை கிட்டத்தட்ட 300 தேர்தல் வாக்குறுதியை தாண்டிட்ட எதுவுமே நிறைவேறல. என்ன தைரியத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் 99% தேர்தல் வாக்குறுதியை நான் நிறைவேற்றி விட்டேன் என்று சொல்லுகின்றார். இது வியாதி தானுங்க. இந்த வியாதிக்கு ஒரு மருந்து இருக்கு. பொய் சொல்ற வியாதிக்கு. பொய் சொல்ற வியாதிக்கு மருந்து என்னன்னாங்க, முதலமைச்சர் அவர்கள் நைட்டு நல்லா படுத்து தூங்கணும். வாய் கொளராது, நாக்கிலே பொய் வராது. 99% தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றவில்லை என்று சொல்ல வர்றதை நிறைவேற்றிட்டேன்னு சொல்றாரு. ஏன்னா முதலமைச்சரே சொல்றாரு திமுக காரங்கனை தூங்க விட மாட்டாங்க. காலையில் எந்திரிச்சா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னு எனக்கு தெரியல, அப்படியே படப்படம் தான் எந்திரிக்கிறேன் நான் சொல்லிங்க. முதலமைச்சர் தான் சொன்னார் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி. ஆனா முதலமைச்சருடைய இந்த வியாதிக்கு மருந்து என்னன்னா நல்லா படுத்து தூங்குனா பொய் பேசுவதை குறைத்து விட்டு உண்மை பேசுவார். மாநில அரசு தோற்றுவிட்டது. பேரிடரை சரியாக கையாள முடியவில்லை அவர்களால். ஏழை மக்களுக்கு சென்று சேரக்கூடிய திட்டங்களை நிறைவேற்ற முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கின்றார். குடும்ப ஆட்சி அவருடைய குடும்பம் கோபாலபுரத்து குடும்பம் மட்டும் நன்றாக இருக்கிறதோ தவிர வேறு யாருமே நல்லா இல்லை. இந்தியாவில் நீங்க பாருங்க, இத்தனை முதலமைச்சர்கள் இத்தனை ஆட்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. எங்கேயும் கூட இருக்கக்கூடிய 35 அமைச்சர்கள் 11 அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு எங்கேயுமே இல்லைங்க. இங்கதான் இருக்கு 35 அமைச்சர், 11 அமைச்சர் மீது ஊழல் வழக்கு, 11 அமைச்சர் மீது ஊழல் வழக்கு. நீங்க தான் அண்ணாமலை சொன்னாரு, பிஜேபி சொன்னாருன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. 11 ஊழல் வழக்கு நீதிமன்றத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. நான் சொல்லிங்க, நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு 11. அப்படின்னா இருக்கிற அமைச்சர்கள் 33% அமைச்சர்கள்
33% அமைச்சர்கள் மீது ஊழல் வழக்கு. கல்லெடுத்து அடைச்சீங்கன்னா 3 அமைச்சர்ல ஒரு அமைச்சர் மீது ஊழல் வழக்கு இருக்கு. இவங்க எப்படி தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாங்க? நாங்கள் 5 அமைச்சர்கள் மீது ஊழல் குற்றச்சாட்டு வைத்திருக்கின்றோம். 11 சேர்த்தீங்கன்னா 16, பாதிக்கு பாதி. 35 அமைச்சரவையில் பாதிக்கு பாதி இன்னைக்கு ஊழல் புகாரோ நீதிமன்றத்தில் ஒரு வழக்கோ அவர்கள் மீது இருக்கு. அதனால்தான் இந்த அரசை பொறுத்தவரை இதை ஊழல் அரசு என்று சொல்லுகின்றோம். மக்களுடைய வரிப்பணத்தை திருடுவதற்காக. நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேங்கம்மா, இது யார் சரியா சொல்றீங்கன்னு பார்க்கலாம். ஜிஎஸ்டி கட்டுறீங்க எல்லாம், ஐயா அம்மா எல்லாம் ஜிஎஸ்டி கட்டுறீங்க, பெரியவங்க எல்லாம் கட்டுறீங்க. ஜிஎஸ்டியில எவ்வளவு மத்திய அரசுக்கு எவ்வளவு மாநில அரசுக்கு ஐயா? சரி, அண்ணன் என்ன சொல்றாரு? பாதிக்கு பாதிங்கிறார். அண்ணே பாதி உங்களுக்கு பாதி அவங்களுக்கு. 18% ஜிஎஸ்டி இருந்தா 9 உங்களுக்கு 9 அவங்களுக்கு. அண்ணன் ஏதோ கடை வச்சிருக்காருன்னு நினைக்கிறேன், கிட்டத்தட்ட கரெக்டா சொல்லிட்டார். அண்ணன் அதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு, பாதிக்கு பாதி இல்லை. 100 ரூபாய் ஜிஎஸ்டி பணம் வருதுன்னா அண்ணன் சொல்ற மாதிரி 18% ஜிஎஸ்டி கட்டிட்டீங்க. 100 ரூபாய் பணம் வருதுன்னா நேரடியாக 50 ரூபாய் மாநில அரசுக்கு, 50 ரூபாய் மத்திய அரசுக்கு. அந்த 50 ரூபாய் மத்திய அரசுக்கு போன பிறகு அதுல 21 ரூபாயை மறுபடியும் எடுத்து நிதி கமிஷன் மூலமாக மறுபடியும் மாநிலத்துக்கு வந்துடும். நீங்க கரெக்டா கணக்கு பார்த்தீங்கன்னா 50 ரூபாய் நேரடியாக மாநில அரசுக்கும் 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மாநில அரசுக்கு 71 ரூபாய் வந்தாச்சு. மிச்சம் இருக்கக்கூடிய 29 ரூபாய் தான் அப்ப நீங்க ஜிஎஸ்டி கட்டுற 100 ரூபாய்ல 50 ரூபாய் நேரடியாக, 21 ரூபாய் நிதி கமிஷன் மூலமாக மறைமுகமாக. அப்ப மோடி ஐயாக்கு போறது 29 ரூபாய் நீங்க கட்டுற 100 ரூபாய் ஜிஎஸ்டி. அந்த 29 ரூபாய் மோடி ஐயா என்னெல்லாம் பண்ணிருக்காருன்னு பார்க்கலாம். நாகப்பட்டினத்துக்கு என்ன பண்ணிருக்கான்னு பார்க்கலாம். நாகப்பட்டினத்துக்கு மட்டுமே பாரத பிரதமர் வழங்கிய 11 மருத்துவக் கல்லூரியில 7 மருத்துவக் கல்லூரி நாகப்பட்டினத்திற்கு. தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு மோடி அரசு நாகப்பட்டினத்திற்கு மட்டுமே செலவு செய்திருக்கக்கூடிய தொகை 2300 கோடி ரூபாய். வீடு இல்லாதவர்களுக்கு கான்கிரீட் மோடி வீடு மட்டுமே 9 ஆண்டுகள் நாகப்பட்டினத்தில் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பது 35,647 வீடுகள். ஒரு வீடு 2,40,000 ரூபாய் மானியம் கொடுத்துறாங்க. குழாய் மூலமாக குடிநீர் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய வீடுகள் 24,748. இலவச கழிப்பறைகள் கட்டி கொடுக்கப்பட்டிருப்பது 91,043 வீடுகளுக்கு. சமையல் எரிவாயு சிலிண்டர் இல்லாதவங்களுக்கு முதலாக சமையல் எரிவாயு சிலிண்டர் வந்திருப்பது 42,372 குடும்பங்களுக்கு. விவசாய பெருமக்கள் இங்க இருக்கிறீங்க, 6,000 ரூபாய் வங்கி கணக்குக்கு வருதுங்க ஐயா. விவசாய பெருமக்களுக்கு 6,000 ரூபாய் வருது. யாரா கை தூக்க முடியுங்களாங்க ஐயா? நிறைய பேருக்கு வருது. உங்களை போல நாகப்பட்டினம் மாவட்டத்தில் மட்டுமே 6,000 ரூபாய் வருஷம் பெறக்கூடிய விவசாயிகள் 53,252 விவசாயிகள். முத்ரா கடன் இந்த ஒரு மாவட்டத்தில் மட்டுமே முத்ரா திட்டத்தின் மூலமாக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய கடன் 3,879 கோடி ரூபாய். நாகப்பட்டினத்தில் மட்டுமே மோடி ஐயாவுடைய 5 லட்சம் மருத்துவ காப்பீடு பெற்றிருக்கக்கூடிய மனிதர்கள், சகோதர சகோதரிகள் 64,223 பேர். இதெல்லாம் கூட்டி பார்த்தீங்கன்னா நீங்க கட்டியிருக்கக்கூடிய வரியினுடைய கணக்கு, ஒரு பைசா திருடாம, ஒரு பைசா எடுத்து வைக்காம, 100க்கு 100 ரூபாய் டெல்லிக்கு என்ன போயிருக்கோம், ஒரு ரூபாய் லஞ்சம் இல்லாம முழுவதுமாக மக்களுக்கு வீடுகளாக, எல்லையில் இருக்கக்கூடிய நம்ம ஆர்மியில் இருந்தாங்கன்னா சம்பளம், நம்முடைய பார்டர் ஏரியால பாகிஸ்தான் பக்கத்தில் நாம் செய்யக்கூடிய வேலைகள், நம்முடைய ராணுவ தளவாடங்கள் நாம் வாங்குவது, ஏழை தாய்களுக்கு ஏழை சகோதரிகளுக்கு நாம் செய்யக்கூடிய வேலைகள், இங்கிருக்க எண்ணற்ற இளைஞர்களுக்கு ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா, இந்த மாதிரி சொல்லிட்டே போலாங்க ஐயா. கிட்டத்தட்ட 800 திட்டங்கள். இது உங்களுடைய 29 ரூபாயில 100 ரூபாய். இப்ப ஸ்டாலின் ஐயாட்ட கணக்கு கேட்போம். அண்ணே 71 ரூபாய் கணக்கு கொடுங்க. 50 ரூபாய் நேரடியா வந்திருக்கு, 21 ரூபாய் சுத்தி வந்திருக்கு. நிதி கமிஷன் போய் சுத்தி வந்திருக்குன்னா ஸ்டாலின் ஐயா என்ன கணக்கு கொடுப்பாருன்னா, இப்ப ஸ்டாலின் ஐயா மாதிரி நான் பேசுறது கேளுங்க. ஸ்டாலின் ஐயா கணக்கு கொடுப்பார். ஜெகத் ரட்சகன் அவருடைய இல்லத்திலே இன்கம் டாக்ஸ் அதிகாரிகள் ரைடு நடத்திய பொழுது 1,250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. அவர் கணக்கு சொல்லுவார். 1,250 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு. பொன்முடி அண்ணன் வீட்டில் சமீபத்தில் அமலாக்கத்துறை ரைடு நடத்திய பொழுது 42 கோடி ரூபாய் வைப்பு நிதி. 42 கோடி ரூபாய் வைப்பு நிதி. அவர் துபாயில யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் என்கின்ற கம்பெனியை
41 லட்சம் ரூபாய்க்கு வாங்கி 2022 110 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். எல்லாம் கணக்குல நம்ம ஜிஎஸ்டி கணக்கு தான் வரி கணக்கு எழுதுவோம். அவருடைய ஒரே ஒரு ஃப்ராடு, பொன்முடியினுடைய ஒரே ஒரு ஃப்ராடு, யூனிவர்சல் பிசினஸ் வெஞ்சர் எஃபிசெட்டி என்கின்ற நிறுவனத்தை ஒரு பினாமி மூலமாக துபாயில 41,57,000 ரூபாய்க்கு வாங்கி 4 ஆண்டுகள் கழித்து 110 கோடி ரூபாய்க்கு விற்கிறார். எப்படி பாருங்க, லாட்டரி சீட்டு மாதிரி. அது 11 அமைச்சர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல்லாம் சேர்த்துக்கிட்டே வாங்க. டிஎன்கே பார்ட் 1 ஃபைல்ஸ்ல நாம் கொடுத்திருக்கக்கூடிய கணக்கு 3,21,000 கோடி ரூபாய் அவருடைய மதிப்பு. ஜெகத் ரட்சகன் அவர்கிட்ட மட்டுமே 60,000 கோடி ரூபாய் சொத்து. இந்தோனேஷியாவிலிருந்து, கொழும்புலிருந்து உலகம் முழுவதுமே அவர் வைத்திருக்கக்கூடிய துறைமுகங்கள் அதெல்லாம் தாண்டி பிடிஆர் அண்ணன் நிதியமைச்சர் தான் அருமையா கணக்கு சொன்னார். அவர் கணக்கு தான் பெஸ்ட் கணக்கு, நம்ம கணக்கை விட சிறந்த கணக்கு. மகனும் மருமகனும் 30,000 கோடி ரூபாய் கொள்ளடிச்சிருக்கானுங்க ஆனார். கரெக்டான கணக்கு. எல்லாம் உங்களுடைய 21 ரூபாய் உங்களுடைய மறைமுகமாக வந்திருக்கக்கூடிய வரியும் 50 ரூபாய் நேரடியாக வந்திருக்கக்கூடிய வரி. இதுக்கு ஸ்டாலின் அவர்கள் கணக்கு, கொள்ளையடித்த பணத்துக்கான கணக்கு. இந்த பணம் எல்லாம் எங்க வந்திருக்குன்னாங்க ஐயா, தொழிற்சாலைகள் வந்திருக்கணும், நல்ல ரோடு வந்திருக்கு, அரசு மருத்துவமனையில தரமான சிகிச்சை வந்திருக்கணும், அரசு பள்ளிக்கூடங்கள்ல தரமான கட்டடங்கள். 13,000 பள்ளிகள்ல தமிழகத்துல வகுப்பறைகள் குறைவா இருக்கு. 13,000 பள்ளிகள்ல வகுப்பறைகள் குறைவு. அவங்க இதை ஒரே வகுப்பறையில 3 கிளாஸ் சேர்த்து வச்சிருக்கிறாங்க, அல்லது வகுப்பறைக்கு வெளியிருக்கக்கூடிய மரத்து கீழே சொல்லிக் கொடுக்கிறாங்க. திருவள்ளூர்ல 2 வாரத்துக்கு முன்பு மரக்கிளை ஒடிந்து மாணவருடைய தரை மீது விழுந்துச்சு. இதெல்லாம் பார்க்கிறேன். அங்கே செல்ல வேண்டிய பணம் சில பேருடைய பாக்கெட்டுக்குள்ள போயிட்டு இருக்கு. இதை நான் சொல்றதுக்காக திமுக காரன் என் மேல தொடர்ந்து இருக்கக்கூடிய மான நஷ்ட வழக்கு மட்டுமே 1,372 கோடி ரூபாய் நீதிமன்றத்தில் சண்டை போட்டிருக்கு. மான இருந்தா தாங்க நஷ்டம் பண்ணும். நான் அதை சொல்லிட்டேன். என் மேல மான நஷ்ட வழக்கு வேற திறந்து வச்சிருக்காங்க. சோ ஒரு நீதிமன்றமா போய் மாசத்துக்கு 2 வாய்தா போய் கோர்ட்ல சண்டை போறோம். 1,372 கோடி ரூபாய் எனக்கு கேட்டிருக்காங்க. ஒருத்தர் 200 கோடி கேட்டிருக்காங்க, நம்ம 200 கோடி இருக்கிற மாதிரி. அதனால் சகோதர சகோதரிகளே, இந்த தீய சக்தியை தமிழகத்திலிருந்து ஒழித்து கட்ட வேண்டிய நேரம் நமக்கு வந்து விட்டது. உங்களை அனுப்பணும். எந்த பிரயோஜனமும் யாருக்கு இல்லைங்க, எந்த பிரயோஜனமும் இல்லை. நமக்கு நேரம் இருக்குன்னு 2 மணி நேரம் உங்களுடைய வரவு செலவு கணக்கு எல்லாம் நம்ம பேசலாங்க. எப்படி டாஸ்மார்க் என்கின்ற ஒரே ஒரு சாராய கடை திமுக நடத்தக்கூடிய டிஆர்பி ராஜாவுடைய சாராய ஆலைக்கும் ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலை தயாரிக்கக்கூடிய சாராயத்தை மட்டுமே 40% தமிழகத்தினுடைய டாஸ்மார்க் வாங்குறாங்க. அப்ப டாஸ்மார்க் நடக்கிறது ஏதோ வருமானத்துக்காக, அதுல இருந்து வரி போட்டு உங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுக்காக இல்லைங்க. தமிழகத்திலே 5,500 டாஸ்மார்க் கடைகள் நடத்தப்படுவதே டிஆர் பால் அவருடைய சாராய ஆலையும் ஜெகத் ரட்சகனுடைய சாராய ஆலையிலே உற்பத்தியாகக்கூடிய பியரையும் லிக்கரையும் விஸ்கியும் அதை வாங்கி விற்பதற்கு ஒரு கடை வேண்டும். அதனாலதான் தமிழகத்தில் டாஸ்மார்க் கடை இருக்கு. இதே முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது கருப்பு சட்டையை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க் மூணுன்னு அவரே நின்றார். இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி டாஸ்மார்க் மூடுங்க, கள்ளுக்கடையை திறந்து விடுங்க, 1 லட்சம் கோடி ரூபாய் அதன் மூலமாக வருமானத்தை எப்படி கொடுப்பது என்கின்ற வெள்ளை அறிக்கையை நாம் சமர்ப்பித்தும் கூட டாஸ்மார்க் கடையை ஒரு கடையை மூடாம முதலமைச்சர் அவர்கள் அடம்பிடிக்கிறார் என்றால் இதுதான் உங்களுடைய வருமானத்திற்காகவும் அதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்காக டாஸ்மார்க் இல்லைங்க. திமுக காரங்க நடத்தக்கூடிய சாராய ஆலை நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இதை தாண்டி இன்னொன்னு சொல்றேங்க, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். 2020 தமிழகத்திலே ஒரு மனிதனுடைய தனிநபர் வருமானம் இத்தனை பேர் இருக்கிறேன். தமிழ்நாட்டில் 8.5 கோடி பேர் இருக்கும். ஒருவருடைய தனிநபர் வருமானம் 2,40,000 ரூபாய். அப்படின்னா ஒருத்தர் எடுத்துட்டீங்கன்னா 2,40,000 ரூபாய் வருமானம், மொத்த வருமானத்தையும் கணக்கு போட்டு தமிழகத்தினுடைய தனிநபர் வருமானம் 2,40,000. சரி, தமிழகத்தில் சில மாவட்டங்கள் மேல இருக்கும், சில மாவட்டங்கள் கீழே இருக்கும், எல்லா மாவட்டமும் சமமா இருக்காது. திருவள்ளூர் மாவட்டம் நம்பர் 1. திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய தனிநபர் வருமானம், நீங்க யாராச்சும் இங்க நாகப்பட்டினத்தில் பிறந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரி திருவள்ளூர்ல பிறந்திருந்தா உங்களுடைய தனிநபர் வருமானம் என்பது 3,84,000. ஒருவேளை நீங்க கோயம்புத்தூர்ல பிறந்துட்டீங்க அப்படின்னா 3,35,000 தனிநபர் வருமானம். ஒருவேளை காஞ்சிபுரத்தில் பிறந்திருந்தீங்கன்னா 2,81,000. ஒருவேளை சென்னையிலே பிறந்திருந்தால் 2,66,000. இப்படி குறைஞ்சிக்கிட்டே வருது. நாகப்பட்டினத்திலே நாம் பிறந்ததால் நாகப்பட்டினத்தினுடைய ஒரு தனிநபர் வருமானம் 1,16,000. என்ன வச்சு கணக்கு பாருங்க.
என்ன வச்சிருக்காங்க பாருங்க, கணக்கு பாருங்க. இந்த கணக்கு யாரும் பேசவே மாட்டாங்க. திமுக காரங்க வேற கட்சி வந்து மைக் எடுத்தாங்கன்னா ஐயா வாழ்க, அம்மா வாழ்க, இவங்க வாழ்க, அவங்க வாழ்க. இன்னைக்கு பிரச்சனையை பேசியா? 2023 பிரச்சனையை பேசியா? இன்னைக்கு பேசு. இன்னைக்கு சாப்பாடு எல்லாம் மக்கள் இருக்காங்க, அதை பத்தி பேசுங்கயா. இன்னைக்கு ஒரு மாவட்டத்தினுடைய வளர்ச்சியை பத்தி பேசுவோம். திராவிட மாடல் இதற்காக நாகைப்பட்டினத்திலிருந்து நம்முடைய இளைஞர்கள் வெளியே போறாங்கன்னா இதுதாங்க காரணம், வேற ஒரு காரணம் கிடையாது. நாகப்பட்டினத்தினுடைய ஒரு தனி நபருடைய வருமானம் என்பது சராசரியாக ஒரு தமிழனுடைய பாதி வருமானம் தான் உங்கள் வருமானம். திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய 33% வருமானம் தான் உங்களுக்கு. தப்பு நீங்க பண்ணலீங்க, நீங்க பண்ணல. அதே கடுமையான உழைப்பு உங்களுக்கு இருக்கு, அதை விட கடுமையா உழைக்கிறீங்க. தப்பு செய்தது அரசியல்வாதிகள். வரக்கூடிய பணத்தை எல்லாம் சாப்பிட்டு 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 தொழிற்சாலைகளை கொண்டு வராமல் வளர்ச்சியை பத்தி பேசாம இந்து முஸ்லிம் சண்டை, இந்து கிறிஸ்டியன் சண்டை, ஜாதி ஜாதி சண்டை, இதை வச்சே மாத்தி மாத்தி பேசி இன்னைக்கு நம்முடைய நாகப்பட்டினத்தினுடைய வளர்ச்சியை பின்னோக்கி எடுத்து சென்றிருக்கின்றார். இன்னைக்கு நீங்க சென்னை வந்துட்டீங்க, ஒருவேளை சகோதரி யாருக்காச்சும் அரசியல் சேரணும்னு ஆசை இருக்குன்னா சென்னை கிளம்பி வந்தா பெரிய பெரிய கட்சி ஆபீஸ் எல்லாம் இருக்கும். நீங்க தடுமாறுவீங்க, இந்த ஆபீஸ் போலாமா, இல்ல பிஜேபி அலுவலகத்துக்கு வரலாமா, இல்ல திமுக அலுவலகத்துக்கு போலாமா, எங்கேயாச்சும் போய் நம்ம ஒரு கட்சியில சேர்ந்து மக்களுக்கு சேவை பண்ணு. சென்னையில் இருக்கக்கூடிய கட்சி அலுவலகத்துக்கு போனீங்கன்னா என்ன பேசுவாங்க நானே சொல்லிடுறேன். வளர்ச்சியை பத்தி எங்கேயுமே பேசுறது இல்லைங்க, ஜாதியை பத்தி பேசுறாங்க. ஜாதியை பத்தி நாகப்பட்டினத்துல இந்த ஜாதி அதிகம், அந்த ஜாதியிலிருந்து ஒரு வேட்பாளரை போடியா ஜெயிச்சிருவார். பாராளுமன்றமா இந்த ஜாதி அதிகம், இந்த ஜாதியை போடியா ஜெயிச்சிருவார். இந்த முதல்வன் படத்துல ரகுவரன் சொல்ற டயலாக் மாதிரி தான் எல்லா கட்சி ஆபீஸ்ல இருக்கும். ஆனா இன்னைக்கு மோடி எல்லாம் இதை உடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார். ஜாதியை வைத்து தமிழகத்திலே அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. பிரதமர் அவர்கள் சொல்லுகின்றார்கள், மோடி அவர்கள், ஆமாம் பிஜேபி நாங்களும் ஜாதியை நம்புறோம். உடன்பிறப்பு சொல்றாரு, என்னன்னா உங்க பிரதமர் ஜாதியை பத்தி பேசிட்டாருங்களே, இதைத்தான் 70 வருஷமா பிழைக்க தெரியாத கட்சி பிஜேபி நான் சொல்லிட்டே இருக்கிறேன். ஜாதி அரசியல் பண்ணணும் தமிழ்நாட்டில், நீங்க தேசிய அரசியல் பண்றீங்க, அதனாலதான் நீங்க வளரவே இல்லை. நான் சொன்னேன், தம்பி உடன்பிறப்பே மோடியை சொன்னதை முழுசா கேட்டு பேசு. மோடியை சொன்ன 4 ஜாதி என்னன்னாங்க, 4 ஜாதியை பாரதிய ஜனதா கட்சி நம்புகிறது. 4 ஜாதி என்னன்னாங்க, முதல் ஜாதி என்பது ஏழை ஜாதி, இரண்டாவது ஜாதி என்பது பெண்கள் ஜாதி, மூன்றாவது ஜாதிகள் என்பது விவசாயிகள் ஜாதி, 4வது ஜாதி என்பது இளைஞர்கள் ஜாதி. இந்த 4 ஜாதிக்கு மட்டும்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசியலும் ஆட்சியும் இருக்கு. அதுல ஏழை ஜாதி என்கின்ற ஜாதி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். ஏழை என்கின்ற சமுதாயமே இங்க இருக்கக்கூடாது. எல்லாம் நடுத்தர வர்க்கத்திற்கு மேலே வர வேண்டும். வீடு வேணும், அவங்களுக்கு தேவையான எல்லா திட்டங்களும் வீட்டுக்கு போய் சேரும். இளைஞர்கள், பெண்கள், இவர்களுக்கு மத்திய அரசுடைய திட்டங்கள் மூலமாக அவர்களை வலிமைப்படுத்த வேண்டும் என்று நினைக்கின்றோம். எங்களுக்கும் ஜாதி அரசியல் இருக்கிறது. எங்கள் ஜாதி என்பது ஏழை ஜாதி, பெண்கள் ஜாதி, இளைஞர்கள் ஜாதி, விவசாயிகள் ஜாதி. இதாங்க அந்த கட்சிகளுக்கும் நம்ம கட்சிக்கு இருக்கக்கூடிய அடிப்படை வித்தியாசம் என்பது. வளர்ச்சி அரசியலை முன்னெடுத்து நாம் அனைவரும் வளர வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி நினைக்கிறது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நினைக்கின்றார். அதே நேரத்தில் நாகப்பட்டினத்துக்கு வந்துட்டுங்க 2 விஷயங்களை பற்றி நாம் பேசாமல் சென்றால் நன்றாக இருக்காது. ரொம்ப நாள் உங்களுடைய கனவு என்னன்னாங்க, அந்த லைடன் தகடை கொண்டு வரணும். நாகப்பட்டினத்தில் சில பேருடைய கோரிக்கை வைக்கிறீங்க, ஆனா இந்த லைடன் தகடு எங்களுக்கு வேணும் அப்படி. ஒருவேளை நம்முடைய சகோதரர் என்ன லைடன் தகடை பத்தி என்ன பேசுறீங்கன்னாங்க, நாகப்பட்டினத்திலிருந்து ஒரு சரித்திர புகழ்மிக்க ஒரு தகடு, ஒரு செப்பு தகடு இன்னைக்கு இங்க இல்லைங்க. அது எப்பவோ நெதர்லாண்ட்ஸுக்கு போயிடுச்சு. அது ராஜராஜ சோழனுடைய காலத்துல 9ஆம் 10ஆம் நூற்றாண்டிலே ஒரு செப்பு தகடை வெளியிட்டாங்க. 21 செப்பு தகடு அப்ப வெளியிட்டது. அதுல 5 செப்பு தகடு சோழ பாரம்பரியத்தினுடைய வாரிசுகளை குறிக்கிறாங்க சமஸ்கிருதத்துல. 16 செப்பு தகடு தமிழ்ல இருக்கு. அது என்ன இருக்குன்னாங்க, கடாரம் போய் நம்ம ஆளுங்க சோழ பேரரசு கடாரம் போய் ஜெயிச்சுட்டு வந்தாங்க. அங்க இருந்து சூடாமணி பௌத்த மன்னன் இங்க வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனைமங்கலத்துல நான் ஒரு புத்த விகாரத்தை கட்டுகின்றேன் என்று கேட்ட பொழுது இங்க இருக்கக்கூடிய சோழ பேரரசு புத்த விகாரம் கட்டுவதற்கு அனுமதியும் கொடுத்து 26 கிராமங்களுடைய வருவாயை கொடுத்தார்கள். அதை இந்த 16 செப்பு தகடுல ஒரு அக்ரிமெண்ட் போட்டிருக்கிறாங்க சோழர்களும் அங்கிருந்த கடார அரசும். அந்த 16 செப்பு தகடும் 5 செப்பு தகடும் வாரிசு செப்பு தகடும் 21 செப்பு தகடு நெதர்லாண்ட்ஸில் இருக்கக்கூடிய லைடன் பல்கலைக்கழகத்தில் எவனோ கொண்டு போய் வச்சுட்டாங்க ஆங்கிலேயர்கள் இருக்கும்போது. அதை கொண்டு வருவதற்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் போராடி செப்பு தகடு மறுபடியும் இங்கே வர வேண்டும். உங்களுடைய சரித்திரங்க அது பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்றோம். நீங்க பார்த்திருப்பீங்க
1967 இருந்து 2014 வரை 37 வருஷத்துல காணாம போன சிலைகள்ல மொத்த சிலைகள் 13 தான் திரும்ப வந்துச்சு. இந்திய பேரரசு 1967 இருந்து 2014 வரை 13 நம்முடைய சாமியை கொண்டு வந்தாங்க. 2014 இருந்து 2023 இன்று வரை 412 சிலைகளை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். 13 412. அதுல மிக மிக முக்கியமானது இந்த லைடன் செப்பு தகடு. அதை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முயற்சி. இங்க தமிழை பத்தி, தமிழ் கலாச்சாரத்தை பேசுறவர்கள் அதை பத்தி தெரியவே தெரியாதுங்க. என்ன செப்பு தகடு கூட தெரியாது இந்த கட்சிகளுக்கெல்லாம். ஆனா அதை கொண்டு வந்து இங்கே வைத்தால் அது உங்களுடைய பாரம்பரியம், மூதாவர்களுடைய பாரம்பரியம். இன்னைக்கு நமக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நினைத்தாலும் கூட உங்களுடைய தாத்தா காலத்தில் அதெல்லாம் இருந்தது. அதை கொண்டு வருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி முயற்சி எடுக்கும் என்கின்ற உறுதிமொழியை உங்களுக்கு நாகப்பட்டினம் மண்ணிலே பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கொடுத்துவிட்டு, சமீபத்தில் நீண்ட நாள் உங்களுடைய கோரிக்கை 1960 வரை நமக்கும் ஜஃப்னா மேல கப்பல் போக்குவரத்து இருந்துச்சு. புயலின் காரணமாக பக்கல் போக்குவரத்து தடைப்பட்டுச்சு. நிறைய ஊர் கேட்டாங்க, இலங்கையிலிருந்து கப்பல் போக்குவரத்து வேண்டும் என்று சென்னை கேட்டாங்க, எல்லா இடத்திலுமே கேட்டாங்க. ஆனா பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தார். இந்தியாவிலிருந்து கப்பல் போக்குவரத்து இலங்கைக்கு போகுதுன்னா அது சோழ பேரரசனுடைய சின்னமாக இருக்கக்கூடிய நாகப்பட்டினத்திலிருந்து தான் அந்த கப்பல் சேவை ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி 2023 செப்டம்பர் மாதத்தில் நாகப்பட்டினம் துறைமுகத்தில் இருந்து கணக்கேசன் துறை துறைமுகத்துக்கு 60 கடல் மைல் 3 மணி நேரத்திலிருந்து 4 மணி நேரத்தில் இந்த கப்பல் அங்க போய் சேரும். அந்த சேவையை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்னைக்கு வானிலை காரணமாக அந்த சேவை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது, சைக்ளோன் இந்த நேரத்தில். அது குறிப்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாகப்பட்டினத்தினுடைய மக்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய பரிசு. இப்ப இலங்கையிலிருந்து வர ஆரம்பிச்சாங்கன்னா நம்ம டூரிஸ்ட் வளர ஆரம்பிக்கும். நீங்க யோசிச்சு பாருங்க, இந்த கப்பல் திரும்பி வரும்போது இலங்கைக்காரங்களை கொண்டு வரும், இலங்கை தமிழர்களை கொண்டு வரும், வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய தமிழர்கள் வருவாங்க. நமக்கும் அவர்களுக்கும் இருக்கக்கூடிய தொப்புள்குடி உறவு மறுபடியும் நம்முடைய நாகப்பட்டினம் துறைமுகத்திலிருந்து மறுபடியும் அந்த தொப்புள்குடி உறவை புதுப்பிக்கிறதுக்கு நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த சேவை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. உங்கள் அனைவரின் சார்பாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு நன்றியை தெரிவித்து, அதே நேரத்தில் நிறைய முக்கியமான பிரச்சனைகள் இங்க இருக்கு. அதில் முக்கியமாக ஒரு துறைமுகம் பிரச்சனை, நம்பியார் நகருடைய துறைமுகம் பிரச்சனை ஒன்று கிட்டத்தட்ட சில ஆண்டு காலமாக இருக்கிறது. ஒரு 23 கோடி ரூபாய் உங்களுக்கு கடன் இருக்கு. நம்முடைய மோடி ஐயாவுடைய முத்ரா கடன் திட்டத்தில் ஊரே சேர்ந்து கடன் வாங்கி இருக்கிறாங்க ஒரு துறைமுகம் கட்டுவதற்காக. இன்னைக்கு அந்த மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற தகவலை நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி கொண்டு வந்திருக்காங்க. இதை நாங்கள் நிதி அமைச்சருக்கு எடுத்துட்டு போறோம். எப்படி இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு நம்பியார் நகருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி இதை கையில் எடுப்போம். காரணம், நம்முடைய மீனவ சொந்தங்கள் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக இதை நானே என்னுடைய கையில் எடுத்து நம்முடைய நிதி அமைச்சர் அவர்கள் கொண்டு போய் இதற்கு சுமூகமான ஒரு தீர்வு எடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி நிச்சயமாக முயற்சிக்கும் என்று சொல்லி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிறைய பிரச்சனைகளுக்கு தீர்வு நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் கிடைக்கும் பொழுதுங்க, குறிப்பாக சோளம் பஞ்சு உற்பத்தி அதிகமா இருக்கு. இந்த விவசாய பொருளை சரியான முறையிலே கொள்முதல் செய்யணும், அதற்காக எந்த நடவடிக்கை எடுக்காம இருக்கிறாங்க. அந்த பிரச்சனை முக்கிய பிரச்சனையாக நாங்கள் பார்க்கின்றோம். மாங்காய் உற்பத்தி அதிகம், மாம்பழ சாறு ஃபேக்டரியை கொண்டு வரணும். நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினருடைய முதல் வேலை இதாகத்தான் இருக்கும். தென்னை மரங்கள் அதிகமா இருக்குதுங்க, கயிறு உள்ளிட்ட தென்னை சார்ந்த பொருட்களை கொண்டு வர வேண்டும். அதுவும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் வரும் பொழுது செய்வாங்க. தடுப்பணைகளை இல்லாம இருக்கிறீங்க. 1000 தடுப்பணைகள் அமைப்போம் என்று திராவிட முன்னேற்ற கழகம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க. இந்த மாவட்டத்தில் எத்தனை தடுப்பணைகள் அமைத்திருக்கின்றார்கள் என்று கேளுங்கள். அதையும் நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர் உங்களுடைய அன்போடு ஆசீர்வாதத்தோடு வரும் பொழுது இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு இப்பொழுதே பாரதிய ஜனதா கட்சி திட்டம் தீட்டி இருக்கின்றோம். அடுத்து நம்முடைய எம்பி, தேசிய ஜனநாயக கூட்டணி எம்பி வரும்பொழுது இதெல்லாம் நம்முடைய செக்லிஸ்ட்ல முதல்ல இதெல்லாம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நீங்கள் நிச்சயமாக வாய்ப்பளித்து நாகப்பட்டினம் தொகுதியினுடைய வளர்ச்சி தமிழகத்தில் கடைசி 7வதிலிருந்து முதல் 5க்குள்ள 10 வருஷம் இலக்கு வைத்து, ஏன்னா 5 வருஷம் நான் பொய் சொல்ல மாட்டேன், 70 ஆண்டு காலமாக செய்திருக்கக்கூடிய தவறை சரி செய்வதற்கு நமக்கு 10 ஆண்டுகள் வேண்டும். அண்ணாமலை வந்தாரு, 1 வருஷத்துல தலையெல்லாம் மாத்திருவன் சொன்னாரு. முடியாதுங்க ஐயா, நமக்கு கீழிருந்து 7வது இருக்கும். அப்படின்னா நம்ம கிட்டத்தட்ட இன்னும் 25 பேர்த்த முந்தி அடிச்சு முதல் 5க்குள்ள நாகப்பட்டினம் செல்ல வேண்டும் என்றால் 10 ஆண்டு இலக்கு திட்டம் நமக்கு வேண்டும். அது பாரதிய ஜனதா கட்சி அதை செயல்படுத்தி வரலாற்று சிறப்புமிக்க அந்த நாகப்பட்டினத்தை மறுபடியும் தமிழகத்தினுடைய ஒரு முன்னோடி நகரமாக கொண்டு வருவதற்கு எல்லா முயற்சிகளும் எடுப்போம். வளர்ச்சி அரசியல் உங்களிடம் கொண்டு வருவோம் என்று சொல்லி
2 முறை ஒத்தி வைத்தும் கூட இந்த அற்புதமான யாத்திரைக்கு ஆரம்பத்திலிருந்து கடைசி வரை பெரிய எழுச்சியோடு வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள், குழந்தைகள், இளைஞர்கள், இல்லத்தரசிகள், ப்ரொஃபஷனல்ஸ் நிறைய பேர் வெளியூர்ல வந்திருக்கிறாங்க. சாதாரண மக்கள், வேலை செய்யறவங்க கடையெல்லாம் சாத்திட்டு இந்த யாத்திரையில பங்கெடுப்போம் என்று சாதாரண சகோதர சகோதரிகள் கடையெல்லாம் மூடிட்டு வந்திருக்கிறாங்க. நான் வரும்பொழுது பார்த்தேன்னா டீ கடை வேகமா மூடிட்டேன்னு ஒரு அண்ணன் பேசிக்கிட்டே வந்தார். நீங்க தாங்க எங்க நம்பிக்கை, நீங்க தான் எங்களுடைய சொத்து. எப்ப நீங்க இந்த யாத்திரையை உங்களுடைய யாத்திரையாக நினைக்கின்றீர்களோ அன்னைக்கே அந்த யாத்திரை வெற்றி பெற்று விட்டது. அதனால இங்க வந்திருக்கக்கூடிய எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, பெரியவர்களுக்கு, தாய்மார்களுக்கு, பத்திரிகை நண்பர்களுக்கு என்னுடைய அற்புதமான நன்றிகளை, வணக்கங்களை உங்களுக்கு தெரிவித்து, நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சிக்காரங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். அந்த பாயிண்ட்டுக்கு வர்றேன், அதுதான் கை தூக்கிட்டு இருக்கீங்க. நிறைய பேர் இங்க பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்சி இல்லைன்னு எனக்கு தெரியும். அண்ணா இந்த யாத்திரைக்கு சும்மா வந்தேன், எட்டி பார்க்கலான்னு வந்தேன், என்ன பேசுறீங்கன்னு பார்க்கலான்னு வந்தேன். பெரிய கூட்டம் வருதுன்னு சொன்னாங்களே, நாகப்பட்டினத்துல போய் என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம். ஐயா, உங்களுடைய நம்பிக்கை எங்களை மெய்சில் இருக்க வைக்கிறது. அப்படிதான் ஒரு கட்சி வளரும். மாற்று கட்சியில இருந்தனே நீ கரை வேட்டியை கழட்டி வச்சுட்டு நார்மல் வேட்டியை கட்டிட்டு வந்து பாக்குறேனே நான். அப்படியே சில அண்ணா திமுக தான், நீங்க திமுக திட்டினா கூட நான் வந்து கேட்க வந்திருக்கேன். நான் திமுக எப்போதுமே திட்டியதில்லை சகோதர சகோதரி. திமுகவுடைய தலைவர்களை நான் திட்டி பேசிக் கொண்டிருக்கின்றேன். அவர்கள் செய்வது தவறு. தொண்டர்களை பற்றி எப்பொழுதும் தவறாக பேசியவன் நான் கிடையாது. ஆனால் எப்படிப்பட்ட மனிதர்கள் இதில் கலந்திருந்தாலும் கூட நாங்கள் உங்களிடம் எதிர்பார்ப்பது ஒரே ஒரு முறை, ஒரு நம்பிக்கையை 2024 மோடி என்கின்ற மனிதரின் மீது ஒற்ற நம்பிக்கை வைக்க. காஷ்மீரிலிருந்து, வடகிழக்கிலிருந்து, ராஜஸ்தானிலிருந்து, சத்தீஸ்கரிலிருந்து, மத்திய பிரதேசத்திலிருந்து, எல்லா பக்கம், மகாராஷ்டிராவிலிருந்து, தெலங்கானாவிலிருந்து, கர்நாடகாவில், புதுச்சேரி, மோடி என்கின்ற ஒற்றை மனிதனின் மீது மக்கள் ஒரு முறை நம்பிக்கை வச்சு ஓட்டு போடுறாங்க. அதன் பிறகு அவங்களுடைய ஓட்டை மாத்தி போடுறதே இல்லை. இந்த முறை நாகப்பட்டினத்தில் பாராளுமன்ற தொகுதியில ஒரு முறை அந்த நம்பிக்கையை நீங்கள் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது நீங்கள் வைக்க வேண்டும் என்கின்ற அன்பான வேண்டுகோளை வைத்து இந்த மாவட்டத்தினுடைய எல்லா சகோதர சகோதரிகள் இந்த யாத்திரையினுடைய வெற்றிக்கு கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள். இந்த மாவட்டத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் டாக்டர் எஸ் கார்த்திகேயன் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகள், இந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளர், இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்காக, கட்சி வளர்ச்சிக்காக அரும்பாடுபடக்கூடிய அண்ணன் கருப்பு முருகானந்தம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய பிரச்சனைனா முதல் ஆளா டெல்லியில போய் நிக்கிறாள் நம்முடைய தங்க வரதராஜன். அமைச்சர்கிட்ட போய் சண்டை போட்டு ரயில்வே அமைச்சர்கிட்ட பாதியா எனக்கு போன் பண்ணி சொல்லுவாங்க, இவர் தொல்லையே தாங்க முடியல, அடிக்கடி கிளம்பி வந்துடுறாரு, பெட்டிஷன் எடுத்துட்டு வர்றாரு. அந்த அளவுக்கு உங்கள் மீது ஒரு ஈர்ப்பு இருக்கு, வேலை செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு பெரிய அண்ணே இந்த டோர் பக்கத்துல வாங்க, நான் பேசுறேன், பேசி முடிச்சு இந்த டோர் பக்கத்துல வாங்க. அந்த அளவுக்கு ஈர்ப்பு இருக்கக்கூடிய இந்த மாவட்டத்தினுடைய பார்வையாளர், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணன் தங்க வரதராஜன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, முன்னாள் மாவட்ட தலைவர் நேதாஜி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்து, நேதாஜி அண்ணன் எந்த பொறுப்பில் இருந்தாலும் கூட ஒரு எளிமையான தொண்டர்களுடைய தலைவராக இருக்கக்கூடிய தலைவர் அவர்கள் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர், மாவட்ட யாத்திரை பொறுப்பாளர் வைரமுத்து அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றிகளை தெரிவித்து, தொகுதியினுடைய யாத்திரை பொறுப்பாளர் மாவட்டத்தினுடைய துணைத் தலைவர் கீதா சம்பத் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, மருத்துவர் பிரிவு மாநில துணைத் தலைவர் டாக்டர் செந்தில்குமார் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மீனவர் பிரிவினுடைய மாநில துணைத் தலைவர் வெங்கடாச்சலம் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்து, மாவட்ட பொதுச் செயலாளர் பானுச்சந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மாவட்ட துணைத் தலைவர்கள் சந்தோஷ் அவர்கள், ஆர் பி பாலசுப்ரமணியம் அவர்கள், கலா சுந்தரமூர்த்தி அவர்கள், சுமதி கணேசன் அவர்கள் நன்றியை தெரிவித்து, மாவட்ட செயலாளர் விஜயேந்திரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து, மகளிர் அணியுடைய மாவட்ட தலைவர் அன்னாராணி அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவித்து, நம்முடைய கடுமையாக பாடுபடக்கூடிய ஒன்றிய தலைவர்கள் ராஜேஷ் அவர்கள், சுந்தர் அவர்கள், குணசேகரன் அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை, நன்றிகளை தெரிவித்து, மேடையில் இருக்கக்கூடிய யாரு பேராவது நான் விட்டிருக்கேன்னா தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. மேடையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களும் கூட கடுமையாக உழைத்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களை, வணக்கங்களை தெரிவித்து, பக்கத்தில் இருக்கிற கடைக்காரர்களுக்கு எங்களால தொந்தரவாயிருச்சு, தயவு செஞ்சு மன்னிச்சுங்க. நம்ம தொண்டர்கள் நிக்கிறாங்க, கடைக்கு இந்த நேரத்துக்கு வியாபாரம் பண்ற நேரம், பிசினஸ் பண்ற நேரம், எங்களுக்காக உங்க கடையை திறந்து விட்டு தொண்டர்களை உள்ள நிற்பதற்கு அனுமதித்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்து, இந்த யாத்திரைக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்து என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். பாரத் மாதா கி, பாரத அன்னையின் புகழ். நம்முடைய தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு, நம்முடைய தலைவர் அவர்களுடைய தலைமையில தலைஞாயிறு ஊராட்சி ஒன்றியத்தினுடைய துணைத் தலைவர் கதிர் அவர்கள், பேரூராட்சி தலைஞாயிறு பேரூராட்சி மன்றத்தினுடைய துணைத் தலைவர்
கதிர் அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியிலே தன்னை இணைத்துக் கொள்கின்றார்கள். அது மட்டுமின்றி நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஏழைகளுக்கான திட்டங்களிலே பயன்பெற்றிருக்கக்கூடிய தூய்மை இந்தியா திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய கழிப்பறை பெற்றிருக்கக்கூடிய சகோதரி கற்பகம் அவர்களை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக திரு நடராஜன் அவர்கள் பிரதம மந்திரியின் வேலை வாய்ப்பை உருவாக்கும் திட்டத்தின் மூலமாக 2 லட்சத்தி பயன்பெற்றிருக்கக்கூடிய பயனாளி அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அடுத்ததாக அண்ணன் திரு சிங்காரவேல் அவர்களை பிரதம மந்திரியின் வீடு கட்ட திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய அண்ணன் அவர்களை நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அதற்கு அடுத்ததாக சகோதரி கீதா நடராஜன் அவர்களை கால்நடை வளர்ப்பு ஊக்குவிப்பு திட்டத்தின் மூலமாக பயன்பெற்றிருக்கக்கூடிய அவர்களையும் நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் கௌரவிப்பார்கள். அத்தனை பேருக்கும் நம்முடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நம்மளுடைய மாநிலத்தில் மிகவும் சிறப்பான முறையிலே உங்களுடைய உரையாற்றி நீங்க அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக கீதா அவர்கள் நன்றி உரை சொல்வார்கள். கீதா, இந்த நிகழ்ச்சியின் பொறுப்பாளர் நகர தலைவர் மக்கள் என் மண் என் மக்கள் புகழ் மணக்கும் அண்ணா மகன் நிலைக்கும் புகழ் மணக்கும் அண்ணா மகன் நிலைக்கும் தமிழ்நாடே வளம் குறிக்கும் விவசாயி வாழ்வு தான் செழிக்கும் தமிழ்நாடே வளம் குறிக்கும் விவசாயி வாழ்வு தான் செழிக்கும் மலதா எங்க அண்ணா மல தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச வரதா மலதா எங்க அண்ணா மல தமிழ்நாட்டுக்கே கிடைச்ச வரதா